Hi friends, welcome to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம ஆப்பிள் ஸ்வீட் அண்ட் ஆப்பிள் கலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சீக்கிரமாக இதை நீங்கள் பண்ணிடலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால கலருமே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக தான் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கலர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பீட்ரூட் எடுக்க போகிறோம். ஒரு 4 சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கோம். அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூரி ஆகிடுச்சு. இப்போ இந்த பியூரியை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் பியூரிக்கு இந்த கப்பில் 1 கப் இருந்தது பியூரி. நீங்கள் 1.5 கப் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் அளவு. நீங்கள் அளவு கரெக்டாக சேருங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த பதம் வரும். ஸோ 1 கப் பீட்ரூட் பியூரிக்கு 1.5 கப் தண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும். டீ வடிகட்டுறதுல ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணி மறுபடியும் பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கணும். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். நடுவில் கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த தண்ணி வந்து ஓடி வராது, கரெக்டாக அந்த கோடு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஒரு மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஸ்வீட் பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை 3 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் பேனில் வைக்க தேவையில்லை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்துட்டு அது நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3 கப் பொட்டுக்கடலைக்கு 1.5 கப் சர்க்கரை அதை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி நம்ம அதை சலிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையிலையோ இல்லை வடிகட்டுறதுலையோ நீங்கள் நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு அதில் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போதே ஒரு ஏலக்காவோ 2 ஏலக்காவோ அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 1 கப் நெய் எடுத்துருக்கோம். 3 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் நெய் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வாயில் வச்ச உடனே கரையும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம கையில் வச்சு நம்ம உருண்டை மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கலாம். நாங்கள் ஒரு சின்ன ஆப்பிள்ஸ் ஒரு பெரிய ஆப்பிள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது ஒரு உருட்டினதுக்கப்புறம் அது பிளேட்டில் வச்சுட்டு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதில் கிராம்பை தலைகீழ வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு பட்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம லைட்டாக தண்ணி நினச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த கலரையும் அதில் தொட்டு நம்ம ஃபுல்லாக அப்படியே அழகாக கலர் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ப்ரஷ் இருந்தது தான் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பராக கலர் பண்ண போகிறோம். இதில் நம்ம பொட்டுக்கடலை, ப்ரௌன் சுகர் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட ஆப்பிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு. இன்னும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஆப்பிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி சாப்பிட்லாம். கட் பண்ணால் அப்படியே பாருங்கள் ஆப்பிள் மாதிரியே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். உங்கள் கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.